கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அத்துணை ரசிகர்கள் சார்ந்த மனமான நன்றிகளை உரித்தாய் கொண்டு இதோ உங்கள் மத்தியில் எங்கள் விஜய் டிவி கலக்க போவது யார் நகைச்சுவை நாயகன் சமூக ஆர்வலர் இதோ வடிவால் இளவரசர் உங்கள் மத்தியில் அன்பு உள்ளங்களே. பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம் ஐயம் மேளத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம் ஐயம் மேளத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். பாறை மீன் நடத்தி வரார் பாட்டியம் நம்ம பாறை மீன் நடத்தி வரார் பாட்டியம். அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியும் ஊர்கோல காட்சியும் வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன துணி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். கடலில் சேரும் அந்த இடத்தில் அவங்க இதை பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வட்டிங்கோ. ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் அவங்க இதை பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வட்டிங்கோ. பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ பஞ்சாயத்து தலைவரான சுறா மீன் தானுங்கோ. அவர் சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானுங்கோ கல்யாணம் நடந்து வருது பாருங்கோ. பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். மாப்பிள்ளை சொந்த பந்தம் மீசக்காரு ஏறாங்கோ அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது. மாப்பிள்ளை சொந்த பந்தம் மீசக்காரு ஏறாங்கோ அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது. பெண்ணுக்கு சொந்த பந்தம் மீசக்காரு கடுமா பெண்ணுக்கு சொந்த பந்தம் மீசக்காரு கடுமா. அந்த சங்கர மீன வவ்வளு மீன வரவழைப்ப தருகுது வரவழைப்ப தருகுது வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன துணி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். மாப்பிள்ளை வாழ மீன் பழவர் காடு தானுங்கோ அந்த மன பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ. மாப்பிள்ளை வாழ மீன் பழவர் காடு தானுங்கோ அந்த மன பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ. இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ. பெரியோர்களே தாய்மார்களே நான் இங்கு மற்றவர்களைப் போல பலவனா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. ரத்த சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல் உடவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல் சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு
இந்த மணப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம். கர்ப்பமாயும் கலைத்திருக்கலாம். இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. அதேபோல் தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயம் மணப்பெண் லட்சுமிக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விடக்கூடும். அப்படி போர் அடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ கைவச்சை செய்து கொள்ளலாம். செய்தால் சந்தேகம் என்ற கொடிய நோய் அழிந்துவிடும். இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு.